பல தடவை வந்து சொல்லியிருக்கோம். இப்போ ஃபினான்ஸ் நியூஸ்ல இன்னும் இன்டெப்த்தா சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, செபி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அஸ்மிதா பட்டேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரியேட்டர், பிசினஸ் என்னன்னாலும் வச்சுக்கோங்க. அவங்க ஒரு பெரிய ட்ரேடிங் கம்பெனியை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் எங்கடான்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப் வேற என்னென்ன இருக்கு, எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் அவங்க சேனல், அக்கௌண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. அதன் மூலியமாக ஃபாலோவர்ஸ்க்கு வந்து நாங்கள் இதை சொல்லித்தரோம், அதை சொல்லித்தரோம்னு சொல்லி 1-2 விஷயங்களை மட்டும் பேசிக்காக சொல்லி தந்துட்டு மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பணத்தை எப்படி அதிகமாக சம்பாதிக்கிறது, எப்படியெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே உள்ள வந்தீங்கன்னா நீங்க 5 நிமிஷம் வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும் 10,000 சம்பாரிச்சிடலாம். மாசம் 10,000 எடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க 1,00,000 சம்பாரிச்சிடலாம். சொத்தெல்லாம் ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் வித்துட்டு வாங்க, முதல்ல கோடீஸ்வரன் ஆகிறத விட என்ன வேலை அப்படின்ற அளவுக்கு அந்த அம்மா பேசி வச்சிருக்காங்க. ஒரு 2-3 வீடியோ பார்த்தேன். அப்படி பேசி வச்சிருக்காங்க. ஸோ இவங்க மேல 53.67 கோடி ரூபாயை வந்து ஃபைனா போட்டிருக்காங்க. ஓகேவா, இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது இன்னும் 104 கோடிக்கு கூட போகும் அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, இவங்க கோர்ஸை செல் பண்ணியிருக்காங்க. கோர்ஸை செல் பண்ணுறது தப்பே கிடையாது. பலவிதமான ஃபீல்டில் பல பேர் அவங்களுடைய நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுறது கோர்ஸை செல் பண்ணுறாங்க. பட் நீங்கள் இந்த கோர்ஸை வாங்கினா மட்டும் போதும், உங்களுடைய லைஃப் செட்டில். நீங்கள் பணத்தை இப்படி போய் அப்படி வந்துடலாம், இப்படி எடுத்து அப்படி வந்து எடுத்துடலாம் அப்படின்றது போல் இவங்க தப்பு தப்பாக ஃபேக்கான ப்ரொமோஷன்ஸ் மூலியமாக பணத்தை வாங்கியிருக்காங்க. அது சட்டப்படி குற்றம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் செபியோட ரூல்ஸ் பிரகாரம் அது குற்றம். இவங்க ரிஜிஸ்டர்டும் வந்து கிடையாது. அதுவும் 1-2 கம்பெனி இல்லை, ஏகப்பட்ட கம்பெனிஸ் அவர் வச்சிருந்திருக்காங்க. வெவ்வேறு அக்கௌண்ட் மூலியமாக தான் அக்கௌண்ட்ஸ்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வச்சிருக்காங்க, காசு வாங்கியிருக்காங்க. அதன் மூலியமா கோர்ஸ் மூலியமாக மட்டுமே 90 லட்சம் சம்பாதிச்சிருக்காங்களாம். 90 கோடி. ஓ, 104 கோடி. நம்மளும் ஃப்ரீயாக உக்காந்து இவ்வளோ எல்லாம் கற்றுக்கிட்டு போட்டுட்டு இருக்கோம். நம்மளும் கம்முன்னு கோர்ஸ் ஆரம்பிச்சிடலாமோ? சரி, ஓகே. உங்களுக்கு ஃப்ரீயாக கற்றுக்கிறதுக்கான எல்லா விதமான விஷயங்களும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல்லே வந்து இருக்குது. பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லி தந்துட்டு வரோம். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து கம்பெனி பேரை சொல்ல மாட்டோம், பை அண்ட் செல்ல சொல்ல மாட்டோம். இதை சொல்லும் போது தான் டெலகிராமில் போயிட்டு சரி நம்ம சேனல் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடும் போதே எனக்கே 3 சேனல் வருது. அந்த 3ல் எது ஒரிஜினல் நீங்கள் நினைப்பீங்க? எதில் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்களோ அதுதான் ஒரிஜினல் நினைப்பீங்க இல்லையா? ஆனால் அதுதான் கிடையாது. இருக்கிறதுலே கம்மி ஃபாலோவர்ஸ் எதுவோ அதுதான் நம்மளுடைய அஃபிஷியலான சேனல், ரியல் தமிழ் செல்வன் 1. ஏன்னா ரியல் தமிழ் செல்வனை யாரோ சுட்டு வச்சிருக்காங்க.